பத்ராத்தில் ராமதாசர் இந்த கோபண்ணான்னு அவர் பேர். சுவாமி பகவான் ஸ்ரீராம் ராமனோட கோவிலை கட்டி இது பண்ணியிருந்தார். அவருக்கு பணம் கிடச்சதும் தனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது ராமரோட கோவிலை பயங்கரமாக பெருசாக கட்டி விட்டார் கோபண்ணா. இவர்கிட்ட தானிஷாட்ட கேட்காய்க்கே தானிஷாவோட பணத்தை எல்லாம் எடுத்து இந்த கோவில் ரொம்ப இடிஞ்சு இதாக இருந்தது. அதை பிரம்மாண்டமாக கட்டி விட்டார் நம்ம எதுக்கிறதுக்கு இல்லைன்னு. அப்போ யாரோ இந்த தானிஷாட்ட போயிட்டு உன்னோட பணத்தை எடுத்து இந்த கோபண்ணா அந்த ராமரோட கோவிலை இப்படி கட்டியிருக்கார், நீ அவர்கிட்ட போய் கேட்கணுங்கிறார். என்னன்னா அவன் மாப்பிள்ளை துலுக்கன் இவர் இதேன்னுட்டு. அப்போது உடனே இங்கே வந்துவிட்டு இந்த கோபண்ணாவை பிடிச்சி இத்தனை பணத்தை சேர்த்திருச்சிக்கையே இதை நீ உடனே எனக்கு தந்தாகணும் சொல்லி ஜெயிலில் போட்டுவிட்டார். திடீர்னு இந்த வேலையெல்லாம் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத எப்படி பணத்தை கொடுக்கறதுன்னு பேர் இருக்கிறத போட்டு அடித்து தினமும் பணத்தை தார் என்னோட பணத்தை தானே எங்கேருந்து கொடுக்கறதுன்னுட்டு இப்படி 12 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை 12 வருஷம் ஜெயிலில் போட்டு ஒரு அடின்னு அடிச்சிருக்கார். அவரும் குலத்திலக்கா இகனைன பலுகவே ராமச்சந்திர పదకమూర్తి వేళ 14 వరకము ராமச்சந்திர. அவருக்கு இத்தனை பாட்டும் பாடி விட்டு பகவான் வரலையேன்னு கோபம் வந்துவிட்டு இச்சுவாக குலத்திலக்கா ஏய் ராமா இத்தனை துணி விட்டு உனக்கு இப்போ குளியலையாட்டமாக படக்கம் பண்ணி போட்டிருக்கேன், அதை பற்றி ஒன்றும் இதுக்கு யாரு உனக்கு முத்தண்டி தசரத மகாராஜு பம்பேனோ ராமச்சந்திரா. உங்கள் அப்பன் தந்தானா தசரதன்? இல்லை, மாமன் ஜனகன் மாமனார் தான் தந்து விட்டாரா. இப்படி இது பண்ணிவிட்டு எல்லாரோட பேரையும் சொல்லி எல்லாருக்கும் இத்தனை பண்ணி போட்டேனே, ஒன்று நீ இன்னும் இப்படி இருக்கியேன்னுட்டு அவர் சேர்த்தார். கடைசியில் பாடுவார் அப்பா தீட்டி தேனையா ஆயாசப்படுவதோ ராமச்சந்திரா. ஒன்று இஷ்டம் போல திட்டிவிட்டேன், ஆனால் நீ ஒன்றும் நினச்சிக்காதே, என்னோட வலி பொறுக்க முடியலை எனக்கு, அதனால சொன்னேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி இது பண்ணி விட்டு ராத்திரி படுத்துண்டு விடுறாரு. ராத்திரி படுத்துண்டு தூங்குறது கோபண்ணாக்கு ஞாபகம் வந்தது. 1,00,000 கீர்த்தனை இந்த ராமர் பேரில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த அடிச்சு நம்ம மேலெல்லாம் புண்ணாக கிடக்கு. அது இன்னும் இது பண்ணாய்க்கும் பேசாய்க்கே இருந்திருக்கானே என்னத்தினால ஒன்று டக்குன்னு நினைவு வந்தது. அடா நம்ம அம்மா சீதம்மா இருக்காளே, அவளை பற்றி ஒரு பாட்டாவது நம்ம பாட்டு பண்ணணும். ஒரு சீதம்மான்னு ஒன்று கூப்பிடவே இல்லையே. அதான் எத்தனையோண்டு அப்பாவை கூப்பிட்டாலும் அந்த அம்மாவை கூப்பிட்டா தான் இரக்கம் வருமே சொல்லிய அப்பாவுக்கு தனியாக ஒரு இரக்கம் கிடையாது. அந்த அம்மா இந்த அப்பாட்ட சொல்லி அப்பா இப்படி நம்மளை பண்ணணும் நமக்கு தெரியாது. அதனால எல்லாரும் என்ன இருந்தாலும் முன்னால தாயாரை நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பாருங்க ஒரு தத்துவம் இந்த கதையிலேருந்து படிச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி அந்த கதை இன்னும் நிறைய இதில் உண்டு. நீட்டுமா மறந்து எடுத்து நம்ம சீத்தம்மா பேரை ஒரு பாட்டாவும் பாடினோமா, பாடலையே. அம்மாவை பற்றி துதிக்கலைன்னா எந்த குழந்தைக்கு இது பண்ணி அம்மா இது பண்ணுவாள் சொல்லிவிட்டு உடனே இப்படி பார்த்துட்டு నన్ను బ్రోవమని చెప్పవే సీతమ్మ నన్ను బ్రోవమని చెప్పవే பாடுற. அம்மா நீ சொல்லு இது பண்ணி விட்டு
அப்போ என்ன செய்யாது, சீத்தம்மாவை பற்றி பாடுறார். மூணு பாட்டு தான் பாடி விட்டு அப்போ சீதை கேட்கிறாளாம், எப்ப நான் போய் சொல்லறது, அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்றியே, அவர் எப்ப பார்த்தாலும் ராஜபாரமும் இதுவும் அதுவுமா பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் எப்ப பேசுறது கேட்கறத அவர் சொல்றார். நீ பத்ராஜல ராமபக்தர் படுத்துக்கிறதுக்கு 2 பேரும் ஒட்டுக்கத்தானே பெட்ரூமுக்கு போவா இல்லையா, அப்போ இந்த இவன் இருக்கான்னு சொல்லு அப்படி சொன்னாலாம். உடனே சீத்தம்மா கோவம் வந்து கொடுத்தான். இத்தனை பாட்டு பாடியிருக்கான் குழந்தை, அவன் பேர்ல ஒரு இது கூட சொல்லாக்கி இது பண்ணி விட்டு டக்குன்னு ராமர்கிட்ட எழுந்திருந்து போயிட்டு, அம்மா உன் பேர்ல இத்தனை பாட்டு பாடலையே, நான் மறந்து விட்டேனே, என்ன இதுக்கானேன்னு சொல்றார். இப்போ போய் ராமர்கிட்ட சொல்றான், நீ என்ன மனுஷன், நம்ம குழந்தை எத்தனை வருஷமா என்ன அட்டி கொண்டு அவன் இருந்துட்டு இருக்கான், அவன் பேர்ல கொஞ்சம் கூட இறக்கம்படாய்க்கு உனக்கு சேத கடனை அடைக்காய்க்கு இப்படி உட்காண்டிருக்கியே அப்படி கேட்கிறாளும். அப்ப ராமர் சொல்றாராம், அம்மா நான் எப்படி அடைக்கிறது, என்கிட்ட ஒரு பைசா கிடையாது, எல்லாம் உங்ககிட்ட தான் வச்சு பொட்டியில் போட்டிருக்காய், மகாலட்சுமி நீ உங்ககிட்ட பணத்தை வச்சுக்கிட்டு விட்டு என்ன அடைக்கலையான்னா நான் எப்படி அடைப்பேன்னு கேட்கிறாள். அப்ப அவள் சொல்ற, நீ அதுக்கு வேண்டியே அடைக்கல, நோட்டு இப்படி கையை ஒன்று உதறினாலும் அப்படி இந்த இதில் கனகதாரா தோத்துறதுல வருஷக்குமே அதுவரை பணம் வரிசை கொடுத்தான். உடனே ராமோஜி லக்ஷ்மணோஜி 2 பேருமா தெலுங்குல போவா, இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிண்டு உடனே ராத்திரியோடு ராத்திரியா இவங்க தானிஷாட்ட போயிட்டா. 2 பேரும் ராத்திரி கதவை தட்டினதும், ஆறு நீங்கள் எதுக்கு வந்திருக்கேள், நாங்கள் கோபண்ணாவோட ஆடுகள் வந்திருக்கோம், கோபண்ணாவோட ஆடுகள் எதுக்கு வந்திருக்கேள், இன்னும் கடன் கேட்கறதுக்கா அப்படின்னு இல்லை, உன்னோட கடனை அடைக்க சொல்லியிருக்கார், அதனால வந்திருக்கோம். ஓ திடீர்னு கதவை திறந்து விட்டானா, திறந்துவிட்டு வா வா உள்ள கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு பணத்தை கொட்டுறான். அவன் அண்ணாவும் தம்பியும் எல்லாமே பணத்தை எண்ணி 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 வாங்கி இது அத்தனையும் 12 வராகம் வாங்கி ஆகணுமே, 12,000 இதெல்லாம் எடுத்து இது பண்ணி எல்லாம் வச்சார். எல்லாம் ஆயாச்சு. இனிமே என்ன வேணும், சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டார். இது இப்போ நீ சைன் பண்ணணுமே, இதுக்கு என்ன பண்றது கேட்டா, சுருக்கம் வீட்டில் பென்னா பென்சிலா என்னது ஒன்றும் இல்லையா. டக்குன்னு அவன் போயிட்டு ராத்திரி வெத்தலை போட்டுட்டு இந்த கோளாம்பியில தான் குப்பி வச்சுப்பாளாம், அதை எடுத்துன்னு வந்துவிட்டு, இந்தா இதில் இருக்கு ரெட்டு கலரில் இதை எடுத்து சைன் பண்ணுங்க. பகவான் அதொரு துலுக்கனோட எச்சில்னு கூட நினைக்காதுக்கு தன்னோட பக்தனுக்கு வேண்டி தன் முத்திர மோதிரத்தை அழிச்சு அந்த எச்சில்ல முக்கி விட்டு ராமோஜி லக்ஷ்மணோஜி சைன் பண்ணினாரா. அப்ப கூட இந்த மடை எனக்கு தெரியல, இது ராமோஜியாக்கும் லக்ஷ்மணோஜியாக்கும். அவ உள்ள 2 வரியும் பார்த்துட்டு இருக்காட்டாம். ஐயோ சாட்சாத் பகவான் இந்த இவங்கிட்ட இப்படி இது பண்ணறாரு, தெரியாதுக்கு எண்ணி பார்த்துக்கிட்டு தன் எச்சில் இப்படி சைன் பண்ண சொல்றாரு, இந்த பாவத்துக்கு நம்மள எங்க போறது, இப்படி இருக்காருன்னு சொல்லவா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறா. இவன் பணம் எல்லாம் கிடைச்சாச்சு, நமக்கு இன்னும் என்ன. அப்போ இவன் 2 பேரும் போனதும் இது கேட்பற அவ சொல்லுவா, சாட்சாத் பகவான் பத்ராஜன் ராமச்சந்திரனாக்கு உனக்கு பணம் தந்தார், இத்தனை எண்ணி வாங்கி உன்னோட எச்சில் சைன் பண்ணினியே, உனக்கு தெரியலையா. அதுக்கடுத்து அவன் ஆங்கிறானா. நீங்க அப்பவே சொல்லியிருக்கலாமேன்னு. அவ 2 பேரும் சொல்றாய், நம்ம ஜாதி வழக்கம் கோஷா, நம்ம ஒரு புருஷன் இருக்கிறத அவங்ககிட்ட பேசப்படாது, அந்த இதை எப்படி இது பண்றது கேட்கிறான். உடனே அவனுக்கும் இது விடுறது. எல்லாருமா கோவிலில் போயிட்டு பகவான்கிட்ட இதை பண்ணினது தப்புன்னு எல்லாத்தையும் வச்சு
இது பண்ண പിന്നെ പാട്ടുണ്ട് நம்ம వల్ల రండి గోపన్న గారు మాపై గమపి చడ్డి వేగమే నీరు ரெண்டி ஹிந்தி தெலுங்கில் நான் தெரியாதுக்கு இப்படி இது பண்ணுக்கும் சொல்கிறாரு. சரி இன்னொட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிண்டு பகவான் அந்த இதில் இது கொடுத்து அப்போ கோபண்ணா கேட்குறானா, ஷோ ഞാൻ ഇത്ര ഒരു വർഷമായി ഇത്ര അടിയും ഇതും കൊണ്ട് ഉങ്കെല്ലാം 1,00,000 കീർത്തന പാടിനേൻ. ഒരു ദർശനം കൂടെ എനിക്ക് தெரியாதுக்கு ஒன்றுமே தெரியாத முட்டாள் இந்த மாப்பிள்ளைக்கு நீ இது மாதிரி துருக்கனுக்கு போய் அவனோட எச்சில் சைன் பண்ணி கொடுத்தியே ராமா, நீ என்ன எனக்கு அப்படி தரப்படாதா கேட்கறத ராமர் சொல்கிறாரு. அது எப்படின்னா, நீ எப்பவும் அவன் பணத்தை கொடுக்கணும்னு மாத்திரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிட்டான், அந்த ராமன் என்னோட பணத்தை தரணுமே 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 அவன் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனோட வைஃபும் 2 பேரும் ஐயோ இதுக்கு இந்த பணத்தை கொடுத்தா தானே அவனை விட இல்லாட்டா அடிச்சுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு கேட்கும். அதனால அவன் 12 வருஷம் ராமன் 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 என்னையே நினச்சிட்டு இருந்தான், ராமோஜி லக்ஷ்மணோஜின்னு. இனி அப்படி பண்ணினா அதனால அவனுக்கு கொடுத்தாய். ஜென்மாந்தரத்தில் நீ ஒரு கிளியை வளர்த்துக்கிட்டு இருந்தாய், அதை கூட்டுக்குள்ளே வச்சுட்டு குச்சியால் குத்தி குத்தி விளையாடுவேன். அது அவன் குத்து கொண்டு விட்டு கத்திக்கிட்டு அந்தண்டை இந்தண்டை போகிறத நீ அதை நினச்சி ரசிச்சுக்கிட்டு இருந்தாய். அந்த பாவம் இந்த ஜென்மத்தில் நீ 12 வருஷம் அடி கொண்டாய். இனிமே கொண்டும் இன்னமும் பகவான் இது எப்பவும் இது பண்ணி அவரோட இல்லை. உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்னமும் நமக்கு ஒன்றுமே வேண்டாம், பகவான் ஸ்ரீராமர் தான் சொல்லிவிட்டு அவர் கோவிலுக்கு போயிட்டுவன் பெரிய இதாக பக்த. அதனால கோபண்ணான்னு தான் இவனுக்கு பேர் இருந்தது இத்தனை. இப்போ இந்த இது வந்ததுன்னா ராமதாஸ்ங்கிற ராமபக்தன்ங்கிற பேர் இப்படி பண்ணினான். அதனால எல்லாரும் எந்த இதுலேயும் ஒரு பிராமணன் கிளியை வளர்த்தி அதை துரோகம் பண்ணக்கூடாது. அவனுக்கு இந்த மாதிரி அதுக்கு இது உண்டு, இது பரிகாரம் பண்ணணும். அதுபோல் இது பண்ணுங்கோ. அப்புறம் பெரிய கோவிலெல்லாம் பெருசாக கட்டி சீதம்மாவுக்கு தனியாக இது வச்சு எல்லாம் பண்ணுவேன். அது நேற்று இப்போ அதெல்லாம் மறந்து கொடுத்து இவன் கேட்பன். ரெண்டி கோபண்ண காரு மாபை கமப்பி சண்டி வேகமே நீரு. வேகம் சொல்லு எந்தக்கு ராத்திரி இந்த அப்போ அவன் சொன்னான், இந்த மாதிரி ராமதாஸ் உனக்கு பணம் தர சொன்னான். ஓ சரி, இந்த பட்டார்னு கதவை திறந்து இல்லை எனக்கு கொடுப்பேனா, நல்லா இருக்கும் தாத்தா இது பண்ண சொல்லறதா